தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கிற பிரகாரம் போன வாரம் நமக்கு நாமினேஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம எலெக்ஷன் ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து எலெக்ஷன் டேக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ விசுவாசிக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு ஜபத்தோட கடந்த வாரம் நாமினேட் ஆன சகோதரருடைய ஜபத்தில் வச்சு தேவனுடைய முடிவுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருப்போம் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த ஒரு முடிவை தேவன் இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் மத்தியில் நமக்கு மூலமா நம்ம வெளிப்படுத்தி காண்பிப்பா நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் கூட அடியன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் சித்தமா இருந்தால் உங்கள் அனைவருடைய அன்பின் வார்த்தைகளும் கூட அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தெரிவிக்க தேவன் கிருபை செய்வார் என்ற ஒரு முன்னறிவிப்போட அதே நேரத்தில் அடியான் கூட வந்திருக்கூடிய அன்பு சகோதரர் ஸ்டான்லி பிரதர் ராஜேஷ் அவருடைய அன்பின் வார்த்தைகளும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு அருமையான ஒரு முன் அறிவிப்போடு இந்த நாளில் இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நமக்கு நல்லா தெரியும். நம்ம இன்னைக்கு எலெக்ஷன் டேன்றதுனால அதை சார்ந்ததுதான் இந்த பாடங்கள் இருக்கும். நம்ம அனைவரும் நம்ம அந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பை நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் வி ரெடி டு டு த வில் ஆஃப் த லார்ட்? ஆர் வி ரெடி டு டு த வில் ஆஃப் த லார்ட்? இது எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தயாராக இருக்கிறோமா? கேள்வி. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தயாராக இருக்கிறோமா? எஸ் ஆர் நோ? எஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டிகள். புது சிருஷ்டிகளா இருக்கிற நம்முடைய முழு விருப்பமே யாருடைய சித்தத்தை செய்ய போறது மட்டும்தான். அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக வந்திருக்கிற நம்ம இந்த இடத்துல நம்முடைய சுய விருப்பத்துக்கோ மாம்சத்துக்கோ இடம் இருக்கா? அப்படி இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்லிப்பர் வெளியே விட்டுருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதை எடுத்து அதை வெளியே வீசிட்டு இங்க வந்து உட்காந்து ஒவ்வொரு புது சிருஷ்டிங்களுமே என்ன சிந்தியோட மட்டும்தான் உட்காரணும். பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி மட்டும்தான் ஆக்டிவேட்ல இருக்கணுமே தவிர பழைய சுபாவத்துக்கும் பழைய சிருஷ்டிக்கும் ஆக்டிவேஷன் பண்றதுக்கான ஒரு இடம் இது இல்லை அப்படின்றத தெளிவா நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட. தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்யும் போது நம்முடைய சித்தத்தை எடுத்து மாம்சத்தை கொண்டு புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம அர்ப்பணிச்சு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நம்ம இங்க வந்திருக்கிற நம்ம யார் எப்படி பார்த்துட வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரன் இல்ல அந்த சகோதரி மாம்சமா செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு இடம் இது இல்ல. நான் இங்க வந்திருக்கிற ஒரு புது சிருஷ்டி வந்திருக்கிற நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரிசல்ட், நான் கைகளை உயர்த்துறேன் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வெளிப்படுத்தணும். என்னுடைய புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்கு இந்த சகோதரன் கரியா உதவி செய்வார் விருப்பம். அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துத நம்ம தாராளமா வெளிப்படுத்தலாம். இந்த இடத்துல எதுக்கு இடம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஒரு மைண்ட்ல ஒருவேளை நம்ம உதாரணத்துக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயத்துல தனிப்பட்ட ஒரு நபரா தன்னை யோசிக்கலாம். இங்க யாரை பத்தி யோசிக்கிறது இடம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இல்ல மற்ற சகோதரியோ இல்ல மற்ற சகோதரனோ இவங்களை பத்தி அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு இடம் இல்ல. இது நம்மளே நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடம்ன்றதுனால நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்திருக்கிற நான் தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்ய வந்திருக்கிறனா இல்ல மாம்சத்தை வெளிப்படுத்துக்காக வந்திருக்கிறான்றத யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல தேவனை மையப்படுத்த மட்டும் தான் இடம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவனோட உடன்படிக்கை செஞ்ச மனசாட்சியோட நம்ம என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்படுவோமோ விசுவாசிக்க மாட்டோம். இந்த விசுவாசம் இருந்தா முழுக்க தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு இருக்கு, நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மைண்ட் வச்சுக்கலாம். நம்முடைய மாம்சத்தையும் ஆசைகளையும் விருப்பத்தையும் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இந்த இடத்துல புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன வந்து உட்காந்துருக்கிறோம். உட்காந்துருக்க நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போறோம்? யாரை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வன்ஸ். யாருங்க ஆக்சுவலா இன்னைக்கு நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு யார் தேர்ந்தெடுக்கும் பாத்தீங்கன்னா, எல்டர்ஸ் டீக்கன் சொல்றோம் இல்லைங்களா? யார்? சர்வன்ஸ்.
வேலைக்காரங்க. யாருக்கு? நாகர்கோயில் இக்லிஷாக்கு பரிசுத்தவானுடைய பாதங்களை கழுவக்கூடிய ஊழியர்களை தேர்ந்தெடுக்க நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எஸ்ஆர்னோ? இது யார் ஃபர்ஸ்ட் பண்ணது? பிரதான மேய்ப்பர். எல்டர்கள்லாம் எல்டர், சீஃப், மாஸ்டர் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவினாரா? அப்படி கழுவும் போது இவர் பேதுரு மைண்ட்ல சரியில்லை, ஜூதாஸ் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் மைண்ட் இருந்துச்சா மைண்ட்ல? நோ. ஒரே ஒரு மைண்டு, கண்டிப்பா இவன் கண்டிப்பா தேவனுடைய வேலை செய்வாங்க. தேவனுடைய பிள்ளைகள்ன்ற விஷயத்துல அவர் எப்படி இறங்கி பரிசுத்தவானுடைய பாதத்தை ஊழியம் செஞ்சாரோ அந்த ஒரு வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய புது சிஷ்டி வளர்ச்சிக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த சகோதரன் எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு, சபையாகிறதுக்கு உண்மையே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு, அதுக்காக இவருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு யாரை நம்ம நினைக்கிறோமோ விரும்புறோமோ அது பரிசுத்த வழியர்கள் நம்ம யோசிக்கிறோமோ அவங்க என்ன பண்ணலாம்? தாராளமா நம்ம கைகளை உயர்த்தத்துக்கு என்ன இருக்கு? வயசுக்கு. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறது யாரு? யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல டெம்போரலா பண்ணக்கூடிய ஊழியத்துக்கு யார் வேலை உண்மையா செய்வாங்களோ அந்த வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டை இன்னைக்கு நம்மள பண்ண செய்ய போறோம். அப்படின்னா இந்த சர்வன்ஸ்க்கு வேலை கிளீஷாக்கு வேலை செய்யக்கூடிய சர்வன்ஸ்ல 2 கேடர் இருக்கு, 2 வேலைக்காரர் இருக்கிறாங்க, 2 விதமான வேலைக்காரர் இருக்கிறாங்க. எது? ஒன்னு மூப்பர்கள், மூப்பர் இல்ல மூப்பர்கள் ஊழியக்காரர், எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். கரெக்டா? இவங்க 2 பேரும் யாரு இக்லீஷால? யாரு? சர்வன்ஸ். அப்ப 2 பேருமே சர்வன்ஸ், 2 பேரும் நம்ம எலக்ட் பண்ண போறோம். ஆனா 2 பேருடைய வேலைகள் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப 2 பேருடைய வேலைகள் வித்தியாசம் இருக்கு. எல்டர்ஸுடைய வேலைக்காரருடைய வேலைகள் என்ன, டீக்கன்ஸ் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரருடைய வேலை என்ன, இது 2த்தையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கரெக்டான நபர்களை கரெக்டான ஊழியத்துக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம எலக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு வேலை டீக்கன்ஸ் கலந்திருக்கக்கூடிய சகோதரரை நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால யாருக்கு நாம எலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்டருக்கு எலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சில நேரத்தில் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்டர்ஸோட தகுதி இருக்கக்கூடிய சகோதரர்களை டீக்கனுக்கு நாமினேட் பண்ணி டீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஊழியத்துடைய தாற்பயத்தை சரியா புரிஞ்சிக்காதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவார். எஸ் ஆர் நோ? அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த எல்டர்ஸ் அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய பிரதானமான ஊழியம் என்ன, டீக்கன்ஸ் உதவிக்காரர் இவங்களுடைய பிரதானமான ஊழியம் என்ன, இந்த 2 விஷயத்தினுடைய தாற்பயம் சரியா புரிஞ்சுட்டு இந்த ஊழியத்தினுடைய தாற்பயம் இதுனா இதற்கான சகோதரர்கள் நம்ம இக்லீஷால இருக்கிறாங்கன்னா நாமினேட் ஆயிருக்கிற சகோதரர்களை யார் தகுதியா இருப்பாங்க, எப்படிப்பட்ட தகுதியா இருப்பாங்கன்னு யோசிச்சு அதை சரியா பார்த்து தேவனுடைய ஆவியில் என்ன பண்ணலாம்? நம்ம கையில வைக்கலாம். டீக்கன்ஸ் ஊழியத்திற்கு யார் சரியான நபர் இந்த வேலையை செய்யறதுக்கு, யார் சரியான ஆவியில் இருக்கிறாங்களோ அவங்களை நாமினேட் எலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? செய்யலாம். அப்படின்னா போன வாரம் என்ன முடிஞ்சு? நாமினேஷன் முடிஞ்சு. அந்த நாமினேஷன் எல்டர்ஸ்க்கு நாமினேஷன் தெரியும், டீக்கன்ஸ்க்கு நாமினேஷன் யார் யார் ஆயிருக்காங்கன்னு தெரியும். இப்ப என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாமினேட் ஆன சகோதரர்கள்ல யார் யார் இந்த ஊழியத்துக்கு சரியா தகுதி இருக்கிறாங்களா இல்லையான்றது என்னைக்கு வெளிப்படும்? இன்னைக்கு வெளிப்படும். அது எப்படி வெளிப்படுத்தி காமிக்கணும் பாத்தீங்கன்னா நம்முடைய கரங்களை உயர்த்தி காமிக்கணும். அப்படி இப்ப நம்முடைய கேள்வி, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் ஊழியத்தை செய்யறதுக்கு தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு சகோதரன் இல்ல எல்டர்ஸ் காட்சி டீக்கன்ஸ் காட்சி நான் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சபையார்கிட்ட நேரடியா வந்து கேட்கலாமா? கேட்க முடியாது. கரெக்டா இல்லையா? கேட்க முடியாது. அது யார் கொடுக்கணும்? அந்த ஒரு வாய்ப்பை சபையார் கேட்டு அந்த வாய்ப்பை என்ன பாத்தீங்கன்னா கேட்கும் போதுதான் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா கரெக்டா செய்ய முடியும். அப்படின்னா இந்த ஒரு 2 பேரு, இந்த 2 பேருமே தனி நபர்கள் இல்ல, 2 ஊழியத்துக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கு? இந்த 2 ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? யாரா ஒரு நபர் சொல்ல முடியுமா?
நோ. அந்த தனி நபர் அவரா சொல்ல முடியுமா? நோ. இது யார் தான் ஃபைனல் அத்தாரிட்டி? இந்த நாகர்கோயில் இக்லிஷாக்கு எல்டர் ஆகிறதும் டீக்கன் ஆகிறதும் யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்லிஷால இருக்கிற அனைத்து சகோதரர்கள்ல மெஜாரிட்டி நமக்கு தெரியும் 75% அபோவ் யாருக்கு கைகளை உயர்த்துறாங்களோ கரங்களை, அந்த சகோதரர்களை எங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணீங்க அர்த்தம் கேட்குறீங்க. அப்படின்னா ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? இந்த என்டையர் இக்லிஷா. கரெக்டா? அப்படின்னா இந்த இக்லிஷாக்கு எல்டர்ஸ் டீக்கன்ஸை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் கொடுத்துட்டார்? தேவன் இக்லிஷால இருக்க ஒவ்வொரு தனி சகோதரத்தையும் கொடுத்துட்டார். கரெக்டா? இப்போ இந்த பொறுப்பு யார், பெரிய வெயிட்டேஜ் யார் கையில் இருக்கு? இந்த ரெஸ்பான்ஸ் யார் கையில் இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர் கையில் இருக்கு. அப்படின்னா ஏன் இந்த மெத்தட் வைக்கணும்? ஏன் பிரதர் இக்லிஷா சூஸ் பண்ணணும்? ஒரு தனி நபரோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரனை வந்து நான் இந்த இக்லிஷா நான் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இக்லிஷால சொல்லிட்டு போய்க்கலாம்ல. ஏன் அந்த அத்தாரிட்டி அப்படி வச்சார் தேவன்? இக்லிஷா தான் ஃபைனல் அத்தாரிட்டி யார் வச்சது? தேவன் எப்படி வச்சார்? எங்க வச்சார்? எப்படி தெரியும் இக்லிஷா தான் ஃபைனல் அத்தாரிட்டி? யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாஸ்டர் எப்பவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா, இக்லிஷா உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஃபைனல் அத்தாரிட்டி, ஃபைனல் டிசிஷன் யார் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்லிஷா தான் கொடுக்கணும்னு இக்லிஷாவே உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். எங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் உடைய, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஒரு மெத்தட் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இக்லிஷாலுக்கு ஒரு சகோதரர் தப்பு பண்ணிட்டாருன்னா, அந்த தப்பு பண்ண சகோதரன் ஒரு தனிப்பட்ட முறையில் போய் அவர் அப்ரோச் பண்ணணும். கரெக்டா? அப்ரோச் பண்ணணும். ஒருவேளை திருந்தல, அந்த போய் சொன்னாரு பாத்தீங்களா, பேசினாருங்களா, அவர் டிசிஷன் எடுத்துடலாமா? முடிவு கொடுத்துடலாமா? அவருக்கு முடியாது. அவர் என்ன பண்ணணும்? அடுத்தது 2-3 சகோதரர்களை கூட்டிட்டு போனோம். அடுத்த வசனம், அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. தனிப்பட்ட ஒரு சகோதரர் போய் பேசி திருந்தணும் போது ஃபைனல் டிசிஷன் அவர் எடுக்கக்கூடாது. 2 பேர் என்ன பண்ணணும்? கூட்டிட்டு போய் பேசுறாரு, பேசுறாரு, கேட்கல, டிசிஷன் கொடுக்கலாமா? ஃபைனல் டிசிஷன் கொடுக்கலாமா? முடியாது. அடுத்து என்ன பண்ணோம்? அந்த 2 பேருக்கு அத்தாரிட்டி இல்ல எதை கொடுக்கறதுக்கு, டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் கொடுக்க அத்தாரிட்டி இல்ல. இப்ப அடுத்து எங்க கொண்டு போக சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனார், அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போல. அப்படின்னா ஃபைனலா எங்க கொண்டு வாங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, இக்லிஷாக்கு சகோதரர் மாதிரி கொண்டு வாங்க. சகோதரர் சொல்லியோ கேட்கலன்னா யார் டிசிஷன் எடுக்கணும்? யார் டிசிஷன் எடுக்கணும்? என்டையர் இக்லிஷா அவர் எப்படி ட்ரீட் பண்ணணும்? அஞ்ஞானி போலவும் ஆயக்காரமும் ட்ரீட் பண்ணணும். எதுக்கு அப்புறம் தான்? சபையார் ஃபைனல் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. அப்படின்னா இந்த வசனத்தை பேசுறது நம்முடைய ஆண்டவர். இப்ப இக்லிஷா இருந்துச்சா? புது சிஷ்டிகளை கூட்டிட்டு இருந்தாங்களா? எத்தனை புது சிஷ்டி இருந்தது அப்போ? எத்தனை புது சிஷ்டி இருந்தது அப்போ? ஒரே ஒரு புது சிஷ்டி. யாரு மட்டும்தான்? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா இன்னும் இக்லிஷா உருவே ஆகல. ஆனா ஒரு முடிவு எடுக்கணும்னா யார் தான் எடுக்கணும் நம்முடைய ஆண்டவர் சொல்லி முடிச்சார் பாத்தீங்கன்னா, ஃபைனல் டிசிஷன் என்டையர் இக்லிஷா பரிசுத்தவான்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல் முடிவுன்னு எப்பயே சொல்லிட்டார், உருவாகத்து மாதிரி சொல்லிட்டார். அப்படின்னா அங்க ஏன் சொன்னார்னா, இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்ன்றதான் சொல்லியிருக்கிறார். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, முடிவு யாரு கையில் இருக்கு? இக்லிஷாலுக்கு இருக்கு. இப்ப இக்லிஷால இருக்க நம்ம எல்லாருக்குமே தனி ஒவ்வொரு நபருக்கு என்ன வந்துச்சு? ஒரு சகோதரர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா அவரா வந்து செய்வார், அவரா போவார், அப்படி இருந்துச்சு. நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவங்க மேல வைக்கல ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு சகோதரி தேர்ந்தெடுக்கிறேன், யார் கையில பொறுப்பு இருக்கு? நம்ம கையில பொறுப்பு கொடுத்தார். அப்படின்னா யாருக்கு ரொம்ப ஜாக்கிரதை யோசிக்கணும்? யார் ரொம்ப ஜாக்கிரதை யோசிக்கணும்? தனி நபரா இருக்கிற நம்ம கையில பொறுப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா இப்ப இந்த கை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கை
ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவார் நம்முடைய ஆண்டவர். கைகளை உயர்த்துறதோ உயர்த்தாம போறதோ இதுல நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். கரெக்டா? அப்படின்னா இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டி கையில் இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் வச்சிருக்கிற நம்ம கைகளை உயர்த்தும் போது புது சிருஷ்டி ஆக்டிவேட்ல இருக்கணுமா, பழைய சுபாவம் பழைய மனுஷன் ஆக்டிவேட்ல இருக்கணுமா? புது சிருஷ்டி ஆக்டிவேட்ல. கரெக்டா? இத குறிச்சு பிரதர் ரசல் அழகா சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். சபையின் வாக்கு என்பது ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட மற்றும் முழுமையாய் அர்ப்பணித்துள்ள விசுவாசிக்கு ஒரு காரியம் தொடர்புடையதான தனது சொந்த சித்தத்தை அல்ல, மாறாக கர்த்தருடைய சித்தம் குறித்த தனது நம்பிக்கையினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை மாத்திரம். நல்லா கவனிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். நீதிமானாக்கப்பட்ட மற்றும் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஃபுல்லி கான்செக்ரேட்டட் புது சிருஷ்டி ஒரு காரியம் தொடர்புடையான தனது சொந்த சித்தத்தை அல்ல, மாறாக யாருடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும்? கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும். அப்படியே வாசிங்க. வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை மாத்திரமே அளிக்கின்றதா? இங்க என்ன வாய்ப்பு மட்டும் வெளிப்படுத்துறதுக்கு பர்மிஷன் இருக்கு நமக்கு? கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, ஏனெனில் அவன் கர்த்தருடையவன் ஆனால் முழுமையாக இருப்பான். ஆனால் அவர் கர்த்தருடைய, நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடையவரா இருந்து உண்மையா முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டவரா இருந்தா அவன் தன் சொந்த சித்தம் மரித்து போனதாக எண்ணுவான். என்ன ஆயிடுச்சமா? நமக்குள்ள அந்த மாம்சமான சொந்த விருப்பம் இருக்கு. ஆயிட்டு இப்போ அது என்ன ஆயிடுச்சு? அது செத்துச்சு. இங்க ஆக்டிவேட் வச்சிருக்கோம்னு அர்த்தம் நம்ம சாகல அர்த்தம். கரெக்டா? சாகல. அப்ப நம்ம பண்ண கான்சென்ட்ரேஷன் சரியா பண்ணலன்னு அர்த்தம். முழுமையான அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய மாம்சமான சித்தத்தை என்ன பண்றதுன்னு அர்த்தம்? கொண்டுட்டு அர்த்தம். அப்படின்னா தம் சொந்த சித்தம் மரித்து போனதா எண்ணுவான். மற்றும் வாசிங்க. மற்றும் தான் என்ன செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்புவாரோ, தான் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்புகிறாரோ அதையே தான் செய்தவும் பேசிடவும் வேண்டும் என உணர்ந்து கொள்வான். அப்படி ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு தேவனா இருந்து இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவா இதே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு உட்காந்துருக்காரு. அவன் ஓட் பண்ணோம்னா யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்றத, அவங்க யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்றத இப்ப யார் வெளிப்படுத்தி காமிக்கணும்? இப்ப நாகர்கோவில் இக்லிஷாக்கு யார் எல்டர்ஸா வரணும், டீக்கன்ஸா வரணும் தேவன் ஆல்ரெடி தீர்மானிச்சுப்பாரா இல்லைங்களா? என்னோட கேள்வி. இன்னைக்கு நமக்கு தெரியல, இது உட்கார்ந்து இருக்கிறோம் பிரேயர்ஃபுல்லா. ஆனா ஆல்ரெடி தேவனுக்கு இந்த பாயிண்ட்ல தேவனுக்கு தெரியுமா தெரியாதா யார் எல்டரா வருவாங்க, டீக்கன்ஸா வருவாங்கன்னு? தெரியுமா தெரியாதா? ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த நாகர்கோவில் விஷயம் எல்டர்ஸ் யார், டீக்கன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நமக்கு என்ன பண்ணல தெரியல. இப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணது யாரை கன்ஃபார்ம் பண்ணிருக்காருன்றத இப்ப நீங்க என்ன பண்ணி காமிக்கணும்? இப்போ தேவனுடைய மைண்ட்ல இப்ப வெளிப்படுத்திருப்பாரு, வச்சிருப்பாருல ஒருத்தர இல்ல நபர்களை, எல்டர்ஸ்ன்ற நபர்களை, டீக்கன்ஸ் நபர்களை இப்ப தேவன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பாரு இல்லையா? அவங்கள இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிப்படுத்தி காமிக்கிறோம் வந்திருக்கிறோம். கரெக்டா? அப்படின்னா இப்ப நம்ம வெளிப்படுத்தி காமிக்கிறோம்னா யாருடைய இருதயத்தை ஓபன் பண்ணி காமிக்கிறோம்? அப்படின்னா அந்த இருதயத்துல எப்படியாப்பட்டவர்களை தேவன் செலக்ட் பண்ணிருப்பாரோ அவர்கள் யாருன்றத நம்ம கைகளை உயர்த்தி காமிக்க போறோம். அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, நம்ம யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? பிதாவாகிய தேவனுடைய மனசையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனசில் இருக்கிற நபர்களை, எல்டர்ஸ்கான நபர்களையும் டீக்கன்ஸ்கான நபர்களையும் வெளிப்படுத்தி காண்பிற்காக இங்க வந்திருக்கிறோமே தவிர வேற எந்த காரணத்துக்கு இல்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் இந்த சப்ஜெக்ட்ல எல்டர்ஸ் ஆக போறவங்களுக்கோ டீக்கன்ஸ் ஆக போறவங்க இல்ல, அவங்களாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வார்னிங் அந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிற நம்ம எந்த மாதிரி மண்ணில் வந்திருக்கோம் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு மிகப்பெரிய வார்னிங். இப்ப அடுத்தது நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போறோமோ அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு இல்லையா? அந்த ஊழியத்தை அவங்க எப்படி செய்யணும், எந்த மாதிரி மண்ணில் இருக்கணும், எந்த மாதிரி இந்த ஊழியத்தை செய்யணுன்ற விஷயத்த அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்த்தாச்சு வார்னிங்? சபையில் இருக்க ஒவ்வொரு நபருக்கும். சபை அப்படின்றத விட எனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் இருந்துச்சு. இப்ப அடுத்தது இப்ப யாருக்குள்ள போலாம்? ஊழியர்களை கொடுக்கலாம். ஊழியர்களை போகும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஊழியரை பார்க்கலாம்? எந்த சர்வன்ஸ்?
எந்த சர்வன்ஸ்? மூப்பர்கள். கரெக்டா? ஃபர்ஸ்ட் மூப்பர்கள். அப்படின்னா இப்போ நாகர்கோயில் இக்லிஜாக்கு எல்டர்ஸா வரக்கூடிய சகோதரர்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும், எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், எந்த மாதிரி இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்கலாம்? எல்டர்ஸை பத்தி பார்க்கலாம். அப்படின்னா இந்த வசனத்தை இந்த பாயிண்ட பத்தி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுல இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல கேதர் பண்ணி, யாரை மட்டும்? எல்டர்ஸ் மட்டும் கூப்பிட்டு கேதர் பண்ணி உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசின ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்க்க. ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை மையம் வச்சு நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். அந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எல்டர்ஸ் பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான் நம்ம வாசிக்கிற வசனம். அப்போஸ்தலர் 20:28 வசனம். அப்போஸ்தலர் 20:28 வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா இந்த ஒரே வசனம் தான். இந்த வசனம் யார் மத்தியில் பேசுறோம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் அங்க இருக்க எல்டர்ஸ் மத்தியில் பேசுறார், காங்கிரிகேஷன் மத்தியில் பேசல, எல்டர்ஸ் மத்தியில் பேசுறார். இப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்ற வசனத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம யாரை வாட்ச் செக் பண்ணணும்? இப்போ யாரை செக் பண்ணணும்? நம்ம இங்க உட்காந்து இப்ப நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்க பேசுறது அப்போஸ்தலர் பவுல் பேசுற விஷயங்கள் நம்ம இக்லீஷியால இருக்கிற எல்டர்ஸ்க்குரிய தகுதிகள் இருக்கிறாங்களா? யாராச்சும் நாமினேட் ஆன சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்து அப்படியே என்ன பண்ணலாம், அடுத்தது அதுக்கான எலெக்ஷன்ல சரியான ஒரு ரிசல்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் பவுல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா உங்களை குறித்தும். அப்படின்னு யார் அது? சபையை பார்த்து உங்களை குறித்தும் சொல்றாரா? நோ. இங்க யாரை பத்தி பேசுறாருன்னா அப்போஸ்தலர் பவுல் உட்கார்ந்திருக்கிற எல்டர்ஸ் பார்த்து உங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. யாரை பார்த்து? ரொம்ப ஒரு வார்னிங் கொடுக்கிறேன், உங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதைங்க. அப்படின்னா ஏன் எல்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்? அப்படின்னா இப்போ இந்த ஊழியத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் பாத்தீங்களா, அந்த சகோதரர்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்? அவங்க என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதை இருக்கிறாங்க யார் செக் பண்ணணும்? நம்ம செக் பண்ணோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் ஊழியத்தை எடுக்கக்கூடிய சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம ரசல் 6th வால்யூம்ல 283ல ரீபிரின்ஸ் 4459ல சில ரீபிரின்ஸ் சொல்லியிருக்காரு. எல்டர்ஸ் நீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு வாட்ச் themselves. தங்களை தாங்களே உணவு பண்ணி ஆகணும், சோதிச்சு பார்க்கணும். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன வார்த்தை உங்களை குறித்தும். அப்படின்னா யாருக்கு ரொம்ப ஒரு எச்சரிப்பு பார்க்க போறோம்? எல்டர்ஸ். அப்படின்னா அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள், அந்த எல்டர்ஸ் ஊழியத்தை செய்யறதுன்னு வந்திருக்கிற பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் எந்த மாதிரி மனநிலை இருக்கணுமாமா வாசிக்கலாம் பாருங்க. அந்த ரீபிரின்ஸ் 3172ல உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தங்கள் சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதவர்களானால் பொதுவான சபைக்கான நலனுக்கடுத்த விஷயங்களில் உண்மையாய் ஊழியம் புரிய முடியாது என்று அப்போஸ்தலன் சரியாகத்தான் உணர்ந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் பவுல் என்ன கொடுத்த வார்த்தையில ரசல் என்ன வார்னிங் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா உங்களை குறித்து அப்படி சொல்லும்போது எல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணுமாமா. என்ன வாட்ச் பண்ணணுமா? தன் சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதவனா என்னால் பொதுவான சபைக்கான நலனுக்கு அடுத்த விஷயங்களை உண்மையாய் ஊழியம் என்ன பண்ண முடியாது, அப்படின்னு என்ன பார்க்கணும்? அந்த எல்டர்ஸ் ஊழியத்தை ரோல் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிரதானமா செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த சபை வாய்ப்புல நான் எப்படியாச்சும் மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றத யாருடைய இருதயத்தில் எழுதணும். ஃபர்ஸ்ட் அவங்க இருதயத்தில் எழுதணும். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் எக்ஸ்ட்ரீமா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் இருதயத்தில் எழுதணுமா.
அப்படி எழுதாத ஒரு சகோதரர்களா இருக்கிறாங்கன்னா அவங்களால யாரை கேர் எடுக்க முடியாது? சபையை கேர் எடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் ஊழியத்தை எடுக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இதயத்தில் நிருபமா எழுத வேண்டியது, எப்படியாச்சு தேவன் வைத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் நான் செய்யணுன்ற அந்த இருதயத்தில் ஃபர்ஸ்ட் எழுதணும். அவங்க அந்த இருதயத்தில் எழுதினாதான் சபை அங்கங்களோட இருதயத்தில் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுடைய வாழ்க்கையை எழுத முடியும். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அவங்க வாட்ச் பண்ணிக்கணும். யாரு? அவங்க நான் தன்னோட இதயத்தில் இந்த மாதிரி ஒரு உணர்வு, இந்த மாதிரி ஒரு உற்சாகம், வைராக்கி இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி வைராக்கி மேற்கொண்ட சகோதரர்களா நம்ம நாமினேட் பண்ணியிருக்கிறோமா, அதில் யார் தகுதியானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணக்கூடிய பொறுப்பு யாரு கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அப்படி தொடர்ந்து வாசிங்க. பக்தியும் அன்பும் வீட்டில் தான் துவக்கம் கொண்டிருக்க வேண்டும். இது தொடர்பாக ஜான் கேல்வின் அவர்கள் கூறியுள்ளதாவது, தன்னுடைய சொந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறவன் மற்றவருடைய ரட்சிப்பு கிடைத்த விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாய் கவனம் செலுத்திட முடியாது. ஏனெனில் அவனே மந்தையில் ஒரு பாகமாகத்தான் காணப்படுகிறான். என்ன சொல்றாரு? தன்னுடைய சொந்த ரட்சிப்பு மேல அவருக்கு அக்கறை இல்லாதவரா இருந்தாருன்னா எப்படி இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவர் சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கணும்? தன்னுடைய ஓன் சால்வேஷன், அவர் தேவன் அழைச்ச அந்த பரம அழைப்பின் பந்தை பொருளை நோக்கி எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடக்கூடிய சகோதரர் இருந்தா மட்டும்தான் யார் அந்த லெவலுக்கு புஷ் பண்ண முடியும். சபை அங்கங்கள் பின்னோக்கி ஓட முடியாது தவிச்சிருக்கிற சகோதரர், பிரதர் வாங்க முன்னாடி ஓடுங்க, இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரீமா ஓடுங்க அப்படின்னு புஷ் பண்ண முடியும். அவரே அந்த ஒரு உணர்வுகள் இல்லாதவராக இருந்தார்னா, அந்த சொந்த ரட்சிப்பினுடைய தாற்பயம் புரியாதவராக இருந்தார்னா என்ன பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க அதை எல்டர்ஸ் ஊழியத்தை எடுக்கக்கூடிய சகோதரர்கள் அதை பத்தி யோசிக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி சகோதரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்றதை யார் செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இது மட்டும் இல்லை, இது மட்டும் வார்னிங் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது இன்னொரு வார்னிங் இருக்குது உங்களை குறித்தும் அப்படின்னும் போது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஃபரன்ஸ் 4459 பிரதர் சொல்லும்போது வாசிங்க சிஸ்டர். அவர்கள் தங்களை குறித்தும் மற்றும் மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையில் மேய்க்கும் பணியினை செய்ய முற்படும் எவரும், நல்லா கவனிங்க, இந்த சபையை மேய்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய எவரும் முதலாவதாக தான் சோதனைக்குள் விழுந்து போகாதபடிக்கு விழிப்பாய் இருப்பது அவசியம். ரொம்ப சீரியஸான விஷயம் பிரதர் அதுல இங்க பேசுறாங்க. மந்தையை பேணி பாதுகாக்கிற ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை அவங்க என்ன பண்ணக்கூடாது? விழுந்து அடிக்கடிக்கு விழுந்து போறவரா இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லைங்களா? அவரே சோதனை விழுந்துட்டே இருக்கிறாருங்க. ட்ரையல்ஸ் வருது, ஜெயிக்க முடியல, போராட முடியல, விழுந்துட்டே இருக்கிறாருன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க. ஏனெனில் அப்போஸ்தலன் கூறுவது போன்று சபையில் மூப்பர்களுடைய போதகர்கள் மேற்பார்வையாளர்களுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். விசேஷித்த சோதனைகள், விசேஷ இடர்பாடுகளுக்கு உள்ளாவார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் ஸ்பெஷல் சோதனைக்குள்ள மாட்டுவாங்க. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் விசேஷித்த சோதனை வரும். அவங்களுக்கு விசேஷித்த இடர்பாடுகள் வரும் அவங்களுக்கு. கரெக்டா? ஏன் ஸ்பெஷல் ட்ரையல்ஸ், ஸ்பெஷல் போராட்டம் அவங்களுக்கு? பிரதர் அந்த நாமினேட் ஆயிருக்கிற சகோதரர் நம்ம திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு என்ன வரும்? ஒருவேளை சபையார் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வரும், ஸ்பெஷல் இடர்பாடுகள் வரும். ஏன் பிரதர் ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் எல்டர்ஸ்க்கு தேவன் கொடுக்கணும்? ட்ரையல்ஸ் கொடுக்கலாம்ல, சோதனை கொடுக்கலாம். ஏன் ஸ்பெஷலா கொடுக்குறாரு? ஏன் சபையை மேய்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சபையில இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரையல்ஸ் வரும். கரெக்டா? ஒருத்தருக்கு வர ட்ரையல்ஸ் எல்லாருக்கும் வருமா? வராது. கரெக்டா? அப்படின்னா பலதரப்பட்ட சகோதரருடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட சோதனைகள் வரும்னா அந்த பலதரப்பட்ட சோதனைகளை மாட்டக்கூடிய சகோதரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா, சத்தியத்தின் மூலம் வழி நடத்தணும்னா அவங்களுக்கு அந்த எல்லா சோதனை அனுபவங்களும் யாரும் வாங்கியிருக்கணும்? அந்த சகோதரர்கள், மூப்பரா தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரி பல அனுபவம் வாங்கணும். அப்படி வாங்கினாதான் யாரை கைட் பண்ண முடியும்? அப்படின்னு யாருக்கு ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வேணும்? அப்படி நம்ம எலக்ட் பண்ற பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் என்ன சொல்றோம் தெரியுங்களா? தேவனே நல்லா சோதிங்க, நல்லா ட்ரையல்ஸ் கொடுங்க, நிறைய பாடுகள் கொடுங்க. இந்த பாடுகள்ல சோதனையில அவர் ஜெயிச்சு
எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் காட்டுட்டோம், எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்க, அவரை பார்த்து நான் கத்துக்கிறோம். இந்த மாதிரி சோதனை வரும்போதெல்லாம் பாருங்க என்னுடைய எல்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி வரும்போது ஜெயிக்கிறோன்ற யார் கத்துக்கணுமாமா? யார் கத்துக்கணும்? யார் கத்துக்கணும்? அவங்களுக்கு வரக்கூடிய பல தரப்பட்ட சோதனை அவங்க ஜெயிக்கிறத பார்த்து நமக்கு வர ஒரு சின்ன சோதனை இருக்கு பாத்தீங்களா, இவ்வளோ சோதனையில இந்த சகோதரர்கள் எந்த அளவுக்கு ஜெயிச்சு உற்சாகம் ஓடுறாங்கன்னும் போது நமக்கு வரதே சின்ன சோதனை, அதை ஜெயிச்சுட்டு போக முடியாதான்றது யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். அப்படின்னா நம்ம இப்ப எனக்கு வரக்கூடிய சோதனை சகோதரிக்கு வருமா? அதே மாதிரி சகோதரனுக்கு வருமா? வராது. அப்படி இந்த 3 பேருக்கிட்ட வரக்கூடிய சோதனையை யார் அனுபவிச்சிருக்கணும்? ஒரு சகோதரர்கள் எல்டர்ஸ் சேர்ந்த சகோதரர் அனுபவிச்சிருக்கணும். அப்பதான் அவர் இந்த 3 சோதனை இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், சத்தியத்தை வழிநடத்த முடியும். அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வேணுமா வேணாமா உங்களுக்கு? அப்படி நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? எல்டர்ஸ் செலக்ட் பண்ணி லீட் பண்ணுன்னு சொல்லல, தேவனே இந்த எல்டர்ஸ் நல்லா சோதனை கொடுத்து ட்ரைன் பண்ணி எங்களை லீட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க தேவனே அப்படின்னு இப்ப யாரை எலக்ட் பண்ண போறோம்? விசேஷமான சோதனை அனுபவிக்கக்கூடிய, அதை தாங்கக்கூடிய, அதை ஜெயிக்கிற அளவுக்கு சத்தியம் உள்ளக்கூடிய சகோதரர்களை நம்ம என்ன பண்ண வந்திருக்கிறோம்? தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அதான் சொல்ற அப்போஸ்தலன் இப்போ உங்களை குறித்தும் இப்ப யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நாமினேட் ஆயிருக்கிற சகோதரர்கள் யார் எலக்ட் ஆகிறாங்களோ அவங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொல்லிட்டாரு ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு யார் ரெடியா இருக்கணும்? அவங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா அது தேவை, சபையார வழி நடத்துக்கு அது தேவை. அதுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? போக வேண்டியது. அப்படியே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற இவர்கள் ஆகாதவர்களாய் போய்விடாதபடிக்கு இவர்கள் முதலாவது தங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமாமா? ஆகாதவர்களாய் போகாதபடி யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகாதவனா வர்த்லெஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த வார்த்தை வேற யாருக்கும் யூஸ் பண்ணிருக்கிறாரா? ஏன் இந்த வார்த்தை ஏன் எல்டர்ஸ் ஊழியம் செய்யக்கூடியவனுக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதிகமா வாய்ப்பு யாருக்கு மட்டும் இருக்கு தெரியுங்களா? ஆகாதவர்களா போறதுக்கு. எல்டர்ஸ் ஊழியம் சாதாரண நினைச்சிட வேண்டாம். எல்டர்ஸ் ஊழியம் வந்து ஏதோ அப்படியே சபையை லீட் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறோம், அவங்க அப்படியே மேய்ச்சிட்டு போவோம். நோ 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 நோ, அது சும்மா ஏதோ ஒரு பதவி இல்லை, அது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சர்வன்ஸ். இந்த ஒரு ஊழியத்தோட தாற்பயம் புரியலன்னா ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர்ல மாட்டிப்போம். ஊழியர்களும் சரி, அந்த இக்லீஷாவும் சரி. அது ரொம்ப முக்கியமான நம்ம சீரியஸா பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே ரீஃபரன்ஸ் 4459 சொல்றாரு வாசிங்க சிஸ்டர். அந்த ஆகையால் அந்த பாயிண்ட்ல இருந்து, ஆகையால் கர்த்தருடைய மந்தையில் அனைவரும் விசேஷமாக மூப்பர்கள் தங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் தங்கள் நடத்தைகளை அதிலும் குறிப்பாக தங்கள் செய்கைகளுக்கு பின்னுள்ள நோக்கங்களை கூர்ந்து கவனிப்பதும் எவ்வளவு முக்கியம் உள்ளது. என்ன சொல்றாரு? அடுத்தது எல்டர்ஸ் உடைய எச்சரிப்பு. எல்டர்ஸ் ஊழியம் செய்ய ரொம்ப எச்சரிப்பா இருக்குமா? ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழியம் அதோடைய நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோக்கத்தை கூர்ந்து கவனிக்கணுமா. உதாரணத்துக்கு எல்டர்ஸ் ஊழியம் செய்யக்கூடியவர் சபைக்கு ஒரு ஸ்பீச் பண்றாருன்னா, அவங்களுக்கு ஊழியம் பண்றாருன்னா, அவங்க சர்வ் பண்றாருன்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய நோக்கம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த நோக்கத்தை யார் கூர்ந்து கவனிக்கணும்? யார் கவனிக்கணும்? அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர். நம்ம இந்த வேலையை செய்யறோம், இந்த ஊழியத்தை செய்யறதுக்கான தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா, இதை செய்யறதுனா என்ன பின்னாடி நோக்கம்? என்ன அப்ரிஷியேட் பண்ணுமா? என்ன அடுத்த வருஷம் எலக்ட் ஆகணுமா, எலக்ட் பண்ணணுமா, இல்ல இந்த இக்லீஷன் அவனை தூக்கி வச்சு ஆனர் பண்ணணுமா? ஏதாச்சும் பேட் இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர். அது ஊழியத்தை செய்யறவங்களுக்கு செய்யும் போது பின்னாடி இருக்கிற நோக்கம் பியூரா இருக்கணும். அப்படி தொடர்ந்து வாசிங்க. சித்தத்தில் முழுமையான தூய்மை என்பது அவசியமாய் உள்ளது. அந்த செய்யக்கூடிய வேலையில ஒரு சித்தம் இருக்கு பத்தில விருப்பம், அது எப்படி இருக்கணுமாமா? ரொம்ப தூய்மையா இருக்கணுமாமா. அடுத்தது கலந்திடும் ஒவ்வொரு சுயநலமும் எவ்வளவு சிறிதாய் இருப்பினும், ஒருவேளை அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் செய்யும் போது கொஞ்சம் சுயநலம் உள்ள இருந்துச்சு வச்சுக்கங்க, உள்ள இருந்துச்சுன்னா அதான் சொல்றாரு, ஒவ்வொரு சுயநலமும் எவ்வளவு சின்னதாலும் சரி, அந்த சுயநலம் சின்னதா இருந்துச்சுன்னா அது கவனிக்கப்படாத பட்சத்தில் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் ஒரு இந்த சின்ன சுயநலத்தோட இந்த ஊழியத்தை செஞ்சாங்கன்னா அதை மட்டும் கவனிக்கல வச்சுங்க, அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவங்க என்ன ஆகுமாமா? இரண்டாம் மரணத்திற்கு வழி நடத்திவிடும். ரொம்ப சீரியஸான விஷயம். ஒருவேளை இதை கேர்லெஸ்ஸா சகோதரர்கள் ஹேண்டில் பண்ணாங்கன்னா, சுயநலத்துடைய ஆவியில விட்டு 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 செயல்பட்டாங்கன்னா அது எங்க கொண்டு போய் விட்டுரும்? செகண்ட் டெத் கொண்டு போய் விட்டுரும். செகண்ட் டெத். பிரதர், இது எல்டர்ஸ் ஊழியம் நம்ம இக்லீஷா நினைச்சு நிக்கிற மாதிரி இல்ல.
அது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர் அது யாரானா இருக்கட்டும், எத்தனை பேரானா இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், பட் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ரொம்ப சீரியஸா யோசிக்கிற விஷயம், இந்த ஊழியத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது கயர்லெஸ் நம்ம கை ஆண்டோம் இந்த ஊழியத்தினுடைய தாற்பயத்தை, அது மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளை கொண்டு போயிட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதை அப்போஸ்தலரின் எச்சரிப்பாய் இருக்கின்றது. ஏனெனில் மூப்பர்கள் மத்தியில் தான் சில மனுஷர் எழும்பி சீசர்களை தங்கள் பக்கமாக இழுக்கவும் மந்தையில் தலைவர்களாக இருக்கவும் மனுஷனுடைய பாராட்டு மற்றும் கனம் பெற்றுக்கொள்ளும் காரணங்களுக்காக மாறுபாடானவைகளை பேசுவார்கள். தெய்வீக கிருபையும் நித்தியத்திற்குரிய ஜீவனை இழப்பது என்பது எத்துணை பெரிய விலை. இது மிகப்பெரிய ஒரு ரோல். இதுல என்ன கிடைக்கும்? அதிகமா நிறைய பேர் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர் உண்மையா செஞ்சாங்கன்னா என்ன வரும்? இங்கிலீஷால இருந்து பாராட்டுகள் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த எல்டர் என்ன பண்ணவே கூடாது, அதை கொஞ்சம் கூட மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போகவே கூடாது. என்ன மைண்ட் வரணும் தெரியுங்களா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். சபையார் தேவன் சபையார் மூலம் கொடுத்த அந்த வாய்ப்பை என்ன பண்ணிருக்கிறேன், செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். என் பாட்டு அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல பெருமைப்படுறதுக்கோ பாராட்டு அனுபவித்துக்கோ நமக்கு என்ன இல்லை, நோ ரைட்ஸ். நம்ம வேலைக்காரர்கள் பாதத்தை கழுவ வந்திருக்கிறோம் அப்படின்னா அதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5 சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறாய் இல்லாமல் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை ஒரு அத்தாரிட்டியில கட்சி யூஸ் பண்ணக்கூடாது. அல்ல மந்தைக்கு நாவா பண்ணணுமா? மாதிரிகள்னா ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. இங்கிலீஷால எழுது ரோல் மாடல். அதான் சொல்றாரு நம்முடைய எல்டர்ஸ், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ், அவங்கள பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா வந்து ஊழியத்துல சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியம் அதிகமா செய்வாங்க. அவங்க ஊழியத்துல இருந்து இந்த ஆல்டர்ல இருந்து பேசக்கூடிய வார்த்தையுடைய சத்தம் எத்தனை பேர் போய் ரீச் ஆகுதோ இல்லையோ, அதை விட அவங்க வாழ்ந்த வாழ்க்கையுடைய சத்தம் அநேகருடைய வாழ்க்கையை போய் ரீச் பண்ணிருக்கணும். அவங்க வாழ்ற வாழ்க்கை, அவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ், அவங்க சகோதரருக்காக கொடுக்கிற ஜீவன், இது எல்லாமே அவங்க சத்தியத்தை நின்று பேசுறதை விட இது லவுடரா இருக்கணும். பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை லவுடரா இருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா பீயிங் எக்ஸாம்பிள்ஸ், ரோல் மாடல் சொல்லணும். பீயிங் எக்ஸாம்பிள்ஸ்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. மனத்தாழ்மைன்னு ஒரு பேட்டர்ன் யாருன்னு கேட்டா நாகர்கோவில் கிரீஷா சொல்லணுமா? என்னுடைய எல்டர்ஸை பார்த்து நான் கத்துக்கிறேங்க. எப்படி மனத்தாழ்மையா இருக்குதுன்னு யாரை பார்த்து கத்துக்கிறோம்? நாங்க எல்டர்ஸை பார்த்து கத்துக்கிறோம். ஃபெய்த்ஃபுல், விசுவாசமா எப்படி இருக்குன்னு நாங்க எப்படி தெரியுமா கத்துக்கணும்? எங்க இங்கிலீஷா இருக்கிற எல்டர்ஸ் எங்களுக்கு பண்ண அந்த ஒரு ஃபெய்த்ஃபுல்லை காமிக்கும் போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஃபெய்த் வந்துச்சுங்க. ஜீல், அவங்க தேவனுக்காக வாழ்ற வாழ்க்கை பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது. இன்னும் தேவனுக்காக பண்ணணும், இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யாருக்கு வரணும்? இதுதான் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் யார் செட் பண்ணணும்? இங்கிலீஷாக்கு முன்னாடி அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் செய்யணுமே தவிர எந்த விதத்திலுமே இருமாப்பாய் ஆளுகர்களான பண்ண இருந்து கொண்டோம் இருந்துக்கூடாது. ஸோ அதே நேரத்தில் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ண, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அப்படி தூக்கி செகண்டுக்கு போட்டோம். அவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்கு. ஏன்னா என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஊழியத்தை செய்யறது? அதான் ரீஃபரன்ஸ் 4459 வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலரின் வார்த்தைகள் எத்தனை உண்மையாய் உள்ளது. இவைகள் விஷயத்தில் விசேஷமாய் மூப்பர்களுக்கு மந்தையினுடைய கண்காணிகளுக்கு எத்துணை மகா ஆபத்து உள்ளது. நிச்சயமாக என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மந்தையை கண்காணிப்பு செய்யறதுக்கு எத்தனை ஆபத்து இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா? அப்படின்னா இதை எல்டர்ஸ் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் பார்க்கிறோம், யாரும் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஊழியத்தை பிரதானமா இந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த ஊழியத்தை சரியா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊழியத்தை பர்ஃபெக்டா உண்மையை மொத்தமா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகத்துக்கு வாய்ப்பு இருக்கு? கவனிக்கல நினைக்கிறேன். இந்த ஊழியத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா செகண்ட்ல தூக்கிட்டு போயிடும். இந்த ஊழியத்தை பர்ஃபெக்டா முடிஞ்ச அளவுக்கு உண்மையை மொத்தமா பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு? சர்ச்சுக்குள்ள ஈஸியா ஆகலாம். எஸ், சபை வாய்ப்பு ஈஸியை பெற்றுக்கொள்றதுக்கான மிகப்பெரிய விஷயம். ஆனா சரியா செய்யணும், உண்மையா செய்யணும், நோக்கம் கரெக்டா இருக்கணும். அதான் சொல்ற ரொம்ப ஆபத்து இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.
எல்டருடைய ஊழியம் அப்படின்றது. நம்ம கரங்களை உயர்த்தது சாதாரண விஷயம் இல்ல. இதை உயர்த்ததுனால தேவனே சோதனை கொடுங்க, விசேஷமா ட்ரையல்ஸ் கொடுங்க, அவங்க சோதனை ஜெயிச்சவங்களுக்கு ஒரு முன்மாதிரி காட்டணும், அவங்க ரோல் மாடல் காட்டணும். இதான் கை நீட்டி காமிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவரை நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத கையெழுத்து காமிக்கிறோம். அது மட்டும் நம்ம அடுத்து சொல்றாரு பாருங்க. நிச்சயமாகவே சுயநலமான ஆசை என்பது இவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய மாபெரும் சத்துருக்களில் மாபெரும் சத்துரு இருக்கிறான். யாருக்கு மத்திய இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, எல்டர்ஸ்க்கு என்ன சத்துரு? அதிகமா சுயநலம் வரதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு. ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்கு. சாட்டன் அழகாக பார்த்துட்டு இருப்பான் கட்டி தூக்கிறதுக்கு, சுயநலம் ஒரு விஷயத்தை போறதுக்கு. அதனால எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? வாசிங்க அப்படியே. இந்த பதவி ஆசைகள் இது என்னவா மாறிடுமா? இது சர்வென்ட்ன்றது மறந்து வரும்போது சர்வென்ட் ஊழியம் நினைச்சுன்னு வருவோம். ஆனா அது கட்டத்துல எப்படி மாறிடுன்னு பாத்தீங்கன்னா சர்வென்ட் ரோல மறந்துட்டு என்ன வந்துருமா? பதவி ஆசை. அடுத்தது சடுதியாய் முளைத்து, இது சடிதியாய் முளைத்து பூ பூத்து கனி கொடுத்து விடுவதில்லை. இது உடனே பதவி ஆசை வந்து பூ பூத்து கனி கொடுக்கறது இல்ல. இது எப்படி வருமாமா? வாசிங்க. இது ஒரு படிப்படியான காரியமே ஆகும். எப்படி வருமாமா? இது ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டா தான் ஊழியம் பண்ணி இருப்பாங்க. இந்த ஊழியத்துக்கு இப்படிதான் இருப்பாங்க. ஆனா போக 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 என்ன வர ஆரம்பிச்சிடும்? அந்த ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஆசைகள் படிப்படியா வர ஆரம்பிச்சுட்டனா ஆகையால் மிகவும் அபாயகரமானதாகவும் மிகவும் வஞ்சனை உள்ளதாகவும் கவனிக்க தவறப்படுகிறதாயும் காணப்படுகின்றது. அப்படின்னா இதுதான் என்ன கொடுத்துரும்? மிகப்பெரிய டேஞ்சர் என்ன பண்ணுறது கொடுத்துரும். அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்டர்ஸ் நினைச்சு நம்ம வந்தோமா, எலெக்ஷன் முடிச்சுமா, கையை யாருக்கனா தூக்கணுமா, போகணுமான்னு இருக்கக்கூடிய இடம் இதில்லை. பிரதர்ஸ், நம்ம ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் அவங்க கொடுக்க போகிறோம். ஸ்பெஷல் இடர்பாடுகளுக்குள்ள அவளை கொண்டு போகிறதுக்கு தேவனுக்கு நம்ம பர்மிஷன் வாங்க போகிறோம். அப்படி திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க அதெல்லாத்தையும் தாங்கி ஜெயித்து போராடி நமக்கு ரோல் மாடலை செட் பண்ணக்கூடிய சகோதரலாம் இருப்பாராங்க இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துனா பண்ணலாம், கைகளை வச்சலாம். அதே மாதிரி அந்த ரோல் எடுக்கக்கூடிய சகோதரலாம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இனி வரக்கூடிய வருஷத்துல தேவன் கொடுக்குற வாய்ப்புல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நோக்கத்தை ரொம்ப சீரியஸா பார்த்து இந்த ஊழியத்தை உண்மையும் மொத்தமா செய்யக்கூடதுல ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். இது ஜஸ்ட் லைக் தட் வந்தோம், நம்ம இக்லீஷை நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்குது, நம்ம எல்டர் ஆயிட்டோம் அப்படின்னு இந்த வருஷத்தை எப்படியோ ஒரு ஓட்டணும். நோ நோ, இது சாதாரண ரோல் இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து மந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர் இல்லாம இருக்கிற விஷயத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக யாரை ஏற்பட்டார் மூலம் பார்த்தீங்கன்னா சபை மூலமா எல்டர்ஸை ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சகோதரர் நம்ம சரியா தேர்ந்தெடுக்கணும்னு யார் ரொம்ப வாட்ச் பண்ணிக்கணும்? நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சகோதரர்களோ எல்டர்ஸா இருக்கிறவங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பிரதானமான ரோல் என்ன? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் புரிஞ்சு இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க, எலெக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்டர்ஸ். அவங்களுடைய பிரதானமான ரோல் அவங்க என்ன பண்ணணும்? எக்லீஷியால அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா feed the flock. அப்படின்னா மந்தைக்கு என்ன பண்ணணும்? போஷிக்கணும். அப்படின்னா எல்டர்ஸுடைய பிரதானமான ஊழியமே மந்தைக்கு என்ன பண்ணணும்? போஷிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். யார் சொன்னது? அப்படியே அடுத்த பாயிண்ட் வாசிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. இந்த எக்லீசியா அதான் சொல்ற, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்ணிச்சு? கண்கள். இதுல 3 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இந்த எக்லீசியா இருக்கு இல்லையா, இந்த எக்லீசியால கான்சென்ட்ரேட் பண்ண சகோதரர்கள் இவங்களெல்லாம் யார் விலை கொடுத்து வாங்கினது? நீங்கெல்லாம் நாகர்கோவில் எக்லீசியா வந்திருக்கீங்களா? இது யார் விலை கொடுத்து வாங்கினதுன்னு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட சொந்த ரத்தத்தின் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாரு? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சபையை மேய்ப்பதற்கு, கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு இப்ப யார் தேவை? மூப்பர்கள் தேவை. அந்த மூப்பர்களை யார் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம. அங்க வசனம் வாசிங்க. யார் கண்காணியில வைக்குது? பரிசுத்த ஆவி கண்காணியில வைக்குது. அப்படின்னா எப்படி பிரதர் தேவனுடைய பரிசுத்த ஆவி அவங்க கண்காணியில வைக்குது?
யார் தேர்ந்தெடுக்கிறோம் எல்டர்ஸை? நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா வசனம் எப்படி சொல்லும் போது நம்ம இல்லையாமா, யார் தேர்ந்தெடுக்கிறதாமா? தேவன் பரிசுத்தாவியா எல்டரா கண்காணிகளா வைக்குதாமா. அப்படின்னா இங்க நீங்க நானும் கைகளை உயர்த்தணும் பாத்தீங்களா? எந்த ஆவியில கையில உயர்த்தணும் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்துதல கையில உயர்த்துறோம். அதான் இங்க மீன் பண்ணி பேசுறார். நீங்க இல்ல, இந்த இடத்துல தனி நபர் சகோதரர்கள் இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் தேவனுடைய ஆவியினால தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கா சொல்ல. பரிசுத்த ஆவியில அவங்களை கண்காணியில வச்சிருக்குது அப்படின்னா இதுல என்ன சொல்ல வர? கையை தூக்குறோம். நம்ம எந்த ஆவியில தூக்கணும்? இதுல எந்த ஆவி வரக்கூடாது? மாம்சத்தின் ஆவியோ சுயநலத்தின் ஆவியோ அசுத்த ஆவியினுடைய வேலை என்ன பண்ணக்கூடாது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாது. அப்படின்னா ஏன் ஏற்படுத்துறாரு மந்தையில? மந்தைக்கு இவங்க என்ன பண்ணணும்? மேய்க்கணும். அதெல்லாம் சொல்லி பார்க்கணும். சபையை மேய்ப்பதற்கு மேய்க்கணும். மேய்க்கணும்னா மந்தைக்கு மேய்க்கணும்னா எங்க போய் மேய்க்கும்? மந்தை புல்வெளி இருக்கிற இடத்துல மேய்ப்பாங்க. மேய்ப்பதனுடைய வேலை என்ன? மந்தைகளை எடுத்துன்னு போயிட்டு புல்வெளி இருக்கிறத மேய்க்கணும். இப்ப எல்டர்ஸ் என்ன? மந்தைய நல்லா புல்வெளி இருக்கிற இடத்துல போய் மேய்க்கணும். கரெக்டா? அப்படி மேய்க்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரதர்ஸ் டு ஃபீட். டு ஃபீட்னா டீச். அப்படி எல்டர்ஸ் என்ன பண்ணணும்? சபையா இருக்கு டீச் பண்ணணும், சத்தியத்தை போதிக்கணும். என்ன சத்தியத்தை போதிக்கணும்? அதான் என்ன சத்தியம்? உண்மையான சத்தியம் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு, give them the meat in due season. அவங்களுக்கு கொடுங்க. எதை கொடுக்கணுமா எல்டர்ஸ்? ஏற்ற கால அறுவடை சத்தியத்தை நம்ம போஷிக்கணும். ஏற்ற கால அறுவடை சத்தியத்தை போஷிக்கணும். அப்படி போஷிக்கும் போது ஒரு மேய்ப்பன் ஆடுகளை எங்க கூட்டிட்டு போவார்? ஒரு மேய்ப்பன் காலையில் கூட்டிட்டு போவார் இல்லைங்களா? எங்க கூட்டிட்டு போவார்? காஞ்சி போன ஒரு புல், ஒரு ட்ரையா இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போவார் மேய்க்கிறதுக்கு. இல்ல என்ன பண்ணுவாருன்னா பச்சை பசேல் எங்க இருக்குதோ அங்க போய் கூட்டிட்டு போகணும். கரெக்டா? அப்படின்னா பச்சை பசேல் இருக்கிற இடத்துக்கு மேய்ப்பன் கூட்டிட்டு போவார். நமக்கு எது பச்சை பசேல் இருக்கிறது? அதான் சொல்றார், the green pastures and still water of divine truth. பசுமையா தெய்வீக சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? அது பசுமையான சத்தியம். அதே இடத்துல அது தெளிந்த தண்ணி. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா மந்தையை மேய்க்கக்கூடிய எல்டர்ஸ் தெளிந்த தண்ணி இருக்கிற சத்தியத்தையும் பசுமையான சத்தியத்தையும் யார் கொடுக்கணும்? மந்தைக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணணும். கரெக்டா? ஃபீட் பண்ணணும். அதான் சொல்றாரு, the responsibility for spiritual things properly rests in the hands of the elders. அந்த ஊழியர்களுடைய கைகள்ல கரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குதாமா. என்ன பொறுப்பு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான்களை, ஆவிக்குரிய பரிசுத்தவான்களை, ஆவிக்குரிய காரியங்களை இளைப்பாற வைக்கணுமா. வார வாரம் மட்டும் இல்ல, இடையில கிளாஸ்ல வாரம் எந்தெந்த மீட்டிங் நடக்குதோ அது எல்லாமே இளைப்பாற வைக்கணுமா. எதுல? சத்தியத்துல. சத்தியம் என்ன? ஃபுட்டு. கரெக்டுங்களா? அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்? ஒவ்வொரு கிளாஸும் இட்லி ஷாப் வைக்குமா எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்? என்ன ஃபுட்டு? the green pastures. greenனா பசுமையான ஃபுட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேய்ப்பர் ஒரு இடத்துல போய் இன்னைக்கு போய் பசுமையா இருக்கிற இடத்துல மேய்ச்சிட்டு வந்துட்டாரு, காலி ஆயிடுச்சு. இப்போ மறுநாள் கூட்டிட்டு போனல மந்தைய என்ன பண்ணோம்? இன்னொரு இடத்துக்கு செழுமையான இடத்துக்கு கூட்டு போனோம். கரெக்டா? இன்னொரு இடத்துல செழுமையா இருக்குன்றது எப்படி தெரியும் அவருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, இவர் போயிட்டு செழுமையான இடம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அவர் மந்தையை கூட்டிட்டு போன. ஒரு வேலை இன்னைக்கு போய் சாப்பிட்டு வந்துச்சு மந்தை, மறுநாள் காலையில் சரி போ அந்த வேலை எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டு போ அப்படின்னு கூட்டு போன கரெக்டா இருக்குமா? என்ன பண்ணிருக்கணும்? இந்த இடத்துல பசுமையான புல்வெளி இருக்குன்னு யார் தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவர். அப்படின்னு என்ன பண்ணணும்? எழுதுறது பசுமையான ஃபுட்டை ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொடுக்கணும். அப்படின்னா இங்க பசுமையான ஃபுட் இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணும்? அவரு என்ன பண்ணணும்? இக்லேஷியா படிக்கிறத விட யார் அதிகமா படிக்கணும்? யார் அதிகமா ஸ்டடி பண்ணணும்? யார் அதிகமா ஆராய்ச்சி பண்ணணும்? ஏன்? அவங்களுக்கு படிக்கும் போதுதான் தெரியும் என்ன மாதிரி பசுமையான ஃபுட்டா இருக்கு, எவ்வளவு சூப்பரான சத்தியமா இருக்கு. இந்த சத்தியத்தை யார் கொடுக்கணும்? இக்லிஷா ஃபீட் பண்ணணும் அப்படின்னு யார் தெரியணும்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும். மந்தே மேய்க்கக்கூடிய சகோதரர்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதிகமா சத்தியத்தை படிக்கக்கூடியவராக இருக்கணும், சத்தியத்தை நல்லா ஸ்டடி பண்ணுறவராக இருக்கணும், ஆழமான சத்தியங்களை மந்தைக்கு போஷிக்கிறவராக இருக்கணும். தான் நான் பார்க்குறோம். அதில் வேலை இன்வால்வ் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணணும்,
பொறுப்பு அதிகமா இருக்குதுன்றத அவங்க ஃபீல் பண்ணிருக்கணும். அதே நேரத்துல ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஒர்க் ஹார்ட்னா நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் சொல்றாரு, many of the duties of an எல்டர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்குது. கரெக்டா? நிறைய வேலை இருக்குது. அப்படி நிறைய வேலை இருக்குன்னா requires more hours of preparation. நிறைய வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு என்ன பண்ணணும்? அவரு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும்? நிறைய வேலை இருக்குன்னா நிறைய வேலையை நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால எல்டர்ஸ் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, நிறைய மீட்டிங்ஸ் வச்சா நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதனால படிக்கலாம், அதனால மீட்டிங் குறைச்சிக்கலாம். அப்படின்னு குறைக்கலாமா? நான் சொல்றது புரியுங்களா? நிறைய மீட்டிங் வச்சா நம்ம நிறைய படிக்கணும், நிறைய ஸ்டடி பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்றதுக்காக மீட்டிங் குறைச்சிக்கலாமா? எந்த எல்டர்ஸ் இக்லிஷாக்கு நிறைய ஆவிக்குரிய மீட்டிங்ஸ் அதிகப்படுத்துறாங்களோ அந்த எல்டர்ஸ் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த விஷயத்தை யார் செய்யணும்? அந்த எல்டர்ஸ் ஊழியத்தை எடுத்துக்கிட்டு செய்யணும். அப்படியேப்பட்ட சகோதரர்கள், சத்தியம், பசுமையான சத்தியம் நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்களான்னு யார் செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மட்டும் இல்லை, வெறும் ஃபீட் பண்ண மாட்டவங்களுடைய ஊழியமா? ஆக்சுவலாக எல்டர்ஸ் ஊழியம் இந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து பேசுறதுடைய ஊழியங்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அவங்களுடைய ஊழியம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ரொம்ப அதிகம் இருக்குது. பேக்ரவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நினச்சிட வேண்டாம், எல்டர்ஸா வாரம் சப்ஜெக்ட் பேசுவாங்க, வார கூடுகையானா வந்து சப்ஜெக்ட்ல மீட்டிங்ஸ்ல வால்யூம்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்து படிக்க வச்சு நம்ம கைட் பண்ணோம். நோ நோ நோ, இது ஒரு ரோல். பட் இதோட பிரதானமா இன்னும் ரோல் இருக்குது. பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை போஷிக்கிறது மட்டும் இல்ல, ஒருவேளை மந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணோம்? எல்டர்ஸ் மந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு ஆடுக்கு நைட்டு காலையில உடைஞ்சிச்சு, என்ன பண்ணோம்? நைட் 1 மணிக்கு ஆடு கத்துது, என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, போய் கேர் எடுக்கணும். அந்த மந்தைக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதை சரியான விதத்துல செய்யணும். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யணும். ஆக்சுவலா எல்டர்ஸ் வெளிப்படையா செய்யக்கூடிய ஊழியத்தை விட பின்னாடி செய்யக்கூடிய ஊழியங்கள் பெருசு. அது மந்தைக்கு பின்னாடி தூக்கி விடக்கூடிய ஊழியங்கள் நிறைய இருக்குது. அதே சில மந்தைக்கு சீக்கிரட்டான விஷயம் இருக்கும், அதை மாற்றி ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. அந்த மந்தையை சரியான விதத்தில் வழி நடத்துறதுக்கு எல்டர்ஸ் எடுக்கிற ரோல் சாதாரண ரோல் இல்லை. அவங்கள போய் கேரட் தூக்கி விட்டு அவங்க மந்தை சபை சத்தியத்தில் நல்லா முன்னேறி ஓடத்துக்கு ஹெல்ப் பண்ண தவிர போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் சபை டவுன் ஆகிட்டுன்னு வச்சுங்க, சகோதரர்கள் செக் பண்ணி பார்த்தோம்னா அவர் என்ன இல்லை சரியான மேய்ப்பதில்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் பார்க்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது, ஹெல்த் பார்க்கக்கூடாது, ரிஸ்க் பார்க்கக்கூடாது. மந்தைக்கு முன்மாதிரியா இருக்கணும் முடிவு பண்ணிட்டா 24 hours எந்த டைம்ல சகோதரர் ஒரு கஷ்டம் பிரதர் வாங்கன்னு கேட்டா இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வர என்ன பண்ணக்கூடாது. ஸோ எந்த டைம் பரிசுத்தோட பாதங்களுக்கு அழகு ரெடியா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறாங்கன்னா தாராளம் நம்ம அந்த சகோதரர்களை நம்ம இக்லீஷா கையில் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, இதை ரோல் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதுதான் எல்டர்ஸுடைய ஊழியங்கள். இந்த ஊழியத்தை எல்டர்ஸ் விரும்பலாமா? நான் எல்டரா இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் ஆசைப்படுறேன்னு விரும்பலாமா விரும்பக்கூடாதா? எஸ் ஆர் நோ? கண்காணிப்பை விரும்பலாமா வேணாவா? அதான் நான் வேற மாதிரி கேட்டேன். அப்படின்னா கண்காணிப்பை விரும்பலாமா வேணாவா? இப்போ இவ்வளவு ரோல் பார்த்தீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். டபுள் ட்ரையல்ஸ், ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வரும், ரிஸ்க் எடுக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஆக்சுவலா நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு பரிசுத்தவான்களுக்காக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா செய்யறதுக்கு ரெடிங்க, நான் தயாரா இருக்குன்ற ஒரு விருப்பம் ஒரு சகோதரர் வரலாமா வரக்கூடாதா? வரலாம். அதான் வசனம் இருக்கு, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த கண்காணிப்பு வேலையை உண்மையா விரும்புறது எப்படி விரும்புகிறார் தெரியுங்களா? எப்படியாவது ஒரு பதவி இந்த எல்டர் ஆயிடணும், இந்த இடத்துல வந்து நம்ம எல்டரா கண்டினியூவா நம்ம வருஷம் எலக்ட் ஆகணும், இந்த மைண்ட்ல இல்லை. இப்ப பார்த்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோதனைகள் ஊழியங்கள் இதெல்லாம் உண்மையா இந்த பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துடைய அங்கத்துக்கு நான் செய்யணும், இப்படி ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுங்க. இந்த நாகர்கோவில் இக்லிஷாக்கு எல்டர்ஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யறாங்கன்னா இந்த வேலையை உண்மையா செய்யணும் விரும்புறாங்க பாத்தீங்களா? அப்படி விரும்பக்கூடிய சகோதரர்களுக்கு ரசூல் சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க,
கண்காணிக்குரிய மேய்ப்பனுக்குரிய பணியினை விரும்புவது என்பது நல்லதொரு விருப்பமாகும். நல்ல விருப்பம் தான், தப்பு இல்லை. எந்த மாதிரி விரும்புறது? பரிசுத்தமான உண்மையா ஊழியம் பண்ற விருப்பம் நல்ல விருப்பம் தான். இதுல எந்த நோக்கம் இருக்க கூடாது, சுயநலமான எந்த நோக்கம் இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அடுத்தது அல்லது குறிக்கோளாகும். 1 தீமோத்தேயு 3:1 ஒருவர் மந்தையை மேய்த்து பேணும் பணியினை சரியாய். நல்லா கவனிங்க, சீரியஸான பாயிண்ட். ஒருவேளை இந்த எல்டர்ஸ் ஊழியத்து வரக்கூடிய சகோதரர்கள் மந்தையை மேய்த்து பேணும் பணியை சரியா கவனித்துக் கொள்வாரானால் மற்ற காரியங்களுக்கு அவருக்கு நேரம் இராது. என்ன இருக்காதாமா? நாகர்கோவில் இக்லிஷாக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் நமக்காக எக்ஸ்ட்ரீமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? இந்த இக்லிஷாக்கு சர்வ் பண்ணுற வேலையை விட மற்ற வேலை செய்யறதுக்குன்னா இருக்காது. அவங்களுக்கு டைம் பத்தாது, இருக்காது. அவங்க வீட்டில் ஒரு கடமை இருக்கும், செய்ய முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஃபேமிலியாக ஒரு நாள் எங்கேயாச்சும் போய் கடைக்கு போகலான்னு நினச்சி கிளம்புறான்னு வச்சுங்க, இக்லிஷாவுக்கு ஒரு சகோதரன் கால் பண்ண, பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வாங்கன்னு என்ன பண்ணோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கட் பண்ணிட்டு வரணும். செய்ய முடியுமா? அவர் நினச்ச மாதிரி நம்ம பண்ண முடியுமா? நம்ம இக்லிஷால இருக்க ஒரு அங்கங்களா இருக்கு, நம்ம பண்ண முடியுமா? இன்னைக்கு வேலைக்கு போனா போகலாம், அதே இடத்துல ஒரு கடைக்கு போனா போகலாம், நம்மளால ஃப்ரீயாக போக முடியும். ஆனால் யாரும் போக முடியாது. ஏன்? ஆக்சுவலா உண்மையா இந்த இக்லிஷாக்கு ஒரு எல்டர்ஸா இருக்கிற உண்மையா ஊழியம் பண்ணாங்கன்னா அவனுக்கு என்ன பண்ண முடியாது? இந்த ஊழியத்தை முழுமையா சேர்த்து டைமே பத்தாது, டைமே இருக்காது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஊழியங்கள் பரிசுத்தமான செய்யறது இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய இருக்குது. பத்தாது இந்த ஒரு இக்லிஷாக்கு இவ்வளவு தூரம் பரிசுத்தமான சர்வ் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது மற்ற கடமைகளை செய்யறதுக்கு என்ன இருக்காது? அவங்களுக்கு நேரமே இருக்காது. நினைச்ச டைம்ல அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய மனசு இருக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? நம்ம இக்லிஷாக எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவங்களுடைய எல்லா உரிமைகளும் தியாகம் செய்யறதுக்கான அவங்களுக்கு பண்ண முடியுமான்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய எல்டர்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்தா இக்லிஷ் என்ன ஆகும்? வளரவும் வளராதா? வளரும். அப்படின்னா ஆக்சுவலா எல்டர்ஸுடைய ஒரு விஷயம், அர்ப்பணிக்கப்பட்டேன், நான் சபை வாய்ப்பு ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் யோசிச்சா கரெக்டா இருக்குமா? டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்களையும் பார்த்துக்கணும், மந்தை எல்லாரையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம சரியா கேரட் காமிச்சாலும் யார் தான் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு, கரெக்டா? ஆனா எல்டர்ஸ்னுடைய பொறுப்பு தெரியுங்களா? அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இக்லீஷால அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை அவங்க சரியா செய்யாம போயிட்டாங்கன்னா அவங்க எங்க போக முடியாது, சபையா ஆக முடியாது பிரதர். அவங்க கொடுத்த ரோலை கேர்லெஸ்ஸா அலட்சியப்படுத்திட்டு விட்டாங்கன்னா, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா கூட சபையை பேணிக்காக ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, சர்ச்சில் ஆக முடியாது. டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுடைய அழைப்பை உறுதி பண்ணணும். ஒவ்வொரு பரிசுத்தவாவுடைய அழைப்பையும் உறுதி பண்ணதுக்கான ஊழியத்தில் எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். ஈஸியாக தவிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ரோல். ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய சகோதரர் இருக்கிறாங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், நம்ம கையில் போய்க்கலாம். அடுத்தது ஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? அடுத்தது மந்தையை வளர்க்கணும். எதெல்லாம் கொடுத்து வளர்க்கணும்? பிரியாணி டிஸ்கஷன் வைக்கலாம், பேனல் டிஸ்கஷன் வைக்கலாம், சப்ஜெக்ட் கொடுக்கலாம், டெஸ்டிமோனி மீட்டிங் வைக்கலாம், லவ் ஃபீஸ் வைக்கலாம். இதெல்லாம் எதுக்கு? மந்தைய வளர்க்கறதுக்கு. ஃபாலோ கிளாஸ் போடலாம், நிறைய விஷயங்கள் செய்யறது. இதுவும் ஒரு ஊழியம். யார் பண்ணணும்? எல்லாம் எடுத்து வந்து வைப்பாங்க. ஸோ இதோட முடிஞ்சா இல்லை, அடுத்து என்ன பண்ணணும்? மந்தைய பாதுகாக்கணும். எதை? மந்தைய பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? வசனம் வாசிக்கல, 29ஆம் வசனம். அப்போ 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா தெளிவா சொல்லிட்டார். ஏன் எல்டர்ஸ் வார்னிங் கொடுக்குறா தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எது உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? ஓநாய்கள் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த வசனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எல்டர்ஸ்க்கு இருக்குது. எப்படி பாதுகாக்கணும் பிரதர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா 5388 சொல்றாரு. வாஷிங் சிஸ்டம் பாயிண்ட்
நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் சத்தியத்தை புரட்டுகிற, மந்தையை பாதிப்புக்குள்ளாக்குகிற, மந்தையை குழப்புவதற்கு ஏதுவாயும், அவர்களை புது சிருஷ்டிகளென அழித்து போடுவதற்கு ஏதுவாயும், அவர்களை மரணத்திற்கு இழுத்து செல்வதற்கு ஏதுவாயும் வாக்குவாதங்களை எழுப்புகிற ஒரு வகுப்பார் காணப்படுவார்கள் என்பதாக தெரிகின்றது. அநேக யுகம் முழுவதிலும் இம்மாதிரியான வகுப்பார் காணப்பட்டிருக்கின்றனர். நம்முடைய ஆதார வசனமானது ஆடு ஓநாய்களாக மாறும் என்று சுட்டி காண்பிக்கவில்லை. ஆடு ஓநாய்களா மாறும் என்று சுட்டி காமிக்கல. அடுத்து சொல்ற பாருங்க, ஒரு காலத்தில் ஆடுகளாய் இருந்து பிற்பாடு ஓநாய் சுபாவத்திலே வெளிப்படுத்தி மற்றும் மந்தையை பாதிப்புக்குள்ளாக்கும் விஷயத்தில் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திடுவதில் பிரியம் கொண்ட சில நபர்களை நம்மில் சிலர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆடுகள் மத்தியில் வந்து தங்களை ஆடுகள் போல் காண்பித்துக் கொண்டவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு. அப்படின்னா வெளியிலிருந்து வராது, முன்னாடி யாரா இருந்தவங்க தான், ஆடுகளா இருந்தவங்க தான் என்னவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இந்த மாதிரி மாறும்போது யார் ரொம்ப பாதுகாக்கணும் மந்தைய? மெய்ப்பர்கள். அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தாளம் இருக்கிறா சகோதரர்களுக்கு, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா சும்மா வந்தோம் கையை தூக்கிட்டு போய் நினச்சிருந்தோமா? அப்படி நினச்சிருந்தா தயவு செஞ்சு அதை என்ன பண்ணிடலாம், எடுத்து போட்டுடலாம். ஸோ அதே நேரத்தில் இப்போ பார்த்துட்டோம், எல்லா சூழ்நிலையும் ஃபீட் பண்ணணும், பாதுகாக்கணும், வளர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், மந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யணும். இது மட்டும் இல்லை, இது நம்ம இப்படி இந்த மாதிரி ஊழியத்தை சரியாக செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க. தாராளமாக என்ன பண்ணலாம், எல்டர்ஸ் தான் எலெக்ட் பண்ணலாம். ஆனால் எல்டர்ஸாக நம்ம எலெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அப்படின்னா தகுதியில் இல்லாத மூப்பர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. அதுக்காக நம்ம வாசிக்கிற ரீஃபரன்ஸ் 4503ல மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பொறுப்பு தங்கள் மீதுதான் என்பதை என்ன பண்ணணும். இப்ப யாரு நினைச்சுக்கணும், ஒவ்வொருத்தருமே நம்ம கிட்ட இருக்குது. இப்ப இந்த இக்லீஷாக்கு தகுதியான மூப்பர்கள் வர்றதும் தகுதியற்ற மூப்பர்கள் வர்றதும் யார் கையில இருக்கு? மூப்பர்கள் கையில் இருக்கா? யார் கையில் இருக்கு? நம்ம தனிப்பட்ட நபர் கையில் இருக்குது. அப்படின்னா தகுதி இல்லாத மூப்பர்களை நாம் தேர்ந்தெடுப்பதுன்னா எதெல்லாம் தகுதி இல்லை இந்த மாதிரி எல்டர்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, should not elect as elders. சில தகுதிகள் இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்குன்னா அவன் என்ன பண்ண வேண்டாம், நம்ம எல்டரா தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் தகுதி என்ன இருக்கக்கூடாது அவங்க கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமை பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னா, உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் எல்டரா இருக்கக்கூடிய எல்டர்ஸா நாமினேட் பண்ணியிருக்க சகோதரர்கள் தீமை பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னா, அவர் தீமை தான் பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் அப்படின்னா, அப்படிப்பட்ட சகோதரர் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட தீமை பேசுறாரு, நாளைக்கு யார்கிட்ட பேசுவாரு? ஆக்சுவலா தீமை பேசக்கூடாது சபைக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர அவர் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப 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 சீரியஸாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மீட்டிங். மீட்டிங் வரத்துக்கே விருப்பம் இல்லை. எல்டரா இருக்கிறவங்களுக்கு மீட்டிங் வரத்துக்கு விருப்பம் இல்லை, தேர்ந்தெடுக்கலாமா? பிரதர் ரசல் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தா கொஸ்டின் புக் 253ல கேட்டிருக்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர். கூட்டங்களில் கலந்து கொள்ளாத மூப்பர்களின் தேர்ந்தெடுத்தல். கேள்வி 1, வார நாட்களில் பிற்பகல் நடக்கும் கூட்டத்திலோ அனைத்து மாலை கூட்டங்களிலோ மற்றும் பயண ஊழியர் சபைக்கு வரும்போது கூட கலந்து கொள்ளாத மூப்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நல்லா கவனிங்க. வாரத்தில் நடக்கிற மீட்டிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிற்பகல் நடக்கிற கூட்டம், அனைத்து மாலை கூட்டங்கள், அடுத்தது வெளியிலிருந்து சப்ஜெக்ட் பேச சகோதரர் வராங்க பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம், இதில் கலந்துக்கவே மாட்டுறாரு. யாரு? எல்டரா இருக்கக்கூடியவங்க இதில் கலந்துக்கவே மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம எலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு கொஸ்டின், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அது எப்படி, ஏன் பண்ணக்கூடாதுன்னு பிரதர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. பதில், ஏதோ சில வேலையின் நிமித்தமாக மதிய கூட்டத்திற்கு அவரால் வர முடியாமல் போயிருக்கலாம் என்று ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்குறாரு பிரதர். என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த சகோதரர் வராத காரணம் ஒரு வேலை என்னவா இருக்கலாம், அந்த டைம் ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும், என்ன பண்ணிருக்கலாம், அந்த மீட்டிங் அவர் மிஸ் பண்ணிருக்கலாம். அது ஏதோ ஒரு, இது வந்து ரெகுலரா இருக்குமா, ரெகுலர் நடக்கிற விஷயமா இல்ல. அப்படி ரெகுலரா நடக்கிறதுல இது எப்பயோ நடக்கும். ஏதோ ஒரு நாள் வரா போனதுனால ஐயோ பிரதர் வரல, அப்ப இவர் என்ன பண்ணல, எல்டர்ஸ்க்கு தகுதியில வச்சுக்கலாமா? சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனா ரெகுலரா வராம இருக்கிறாருன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க,
மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரன் அவர் பேசக்கூடிய கூட்டத்துக்கு மாத்திரம் வருவாரானால் என்ன பண்ணுவாராமா? அவர் பேசக்கூடிய கூட்டத்துக்கு மாத்திரம் வருவாரானால் அவர் அனைத்து கூட்டத்துக்கும் வரும் வரை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் விட்டுவிட வேண்டும் என்ன பண்ணுமா? அவர் பேசக்கூடிய மீட்டிங் மட்டும் வராது. மற்ற எந்த சகோதரரும் எந்த எல்டர்ஸும் எந்த ஒரு ஊழியங்கள் செய்யும்போது வரைய மாட்டேன்றாருன்னா என்ன பண்ணுங்க? அவங்கள அந்த சகோதரன் எல்லா மீட்டிங் எப்போ அட்டன் பண்ணுவாரோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்படித்தானே போட்டிருக்கு. அடுத்தது, மற்ற கூட்டத்திற்கு வராமல் தான் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவது என்பது, ஒருவேளை மற்ற கூட்டத்துக்கு வராம அவர் பேசக்கூடிய கூட்டத்துக்கு மட்டும் வராருன்னா அவர் மூப்பருக்கு தகுதியானவர் அல்ல என்பதை சுட்டி காட்டுகின்றதா? அது என்ன காட்டுதாமா? அவர் எது குவாலிஃபைடு இல்ல, எல்டருக்கான குவாலிஃபைடு இல்லன்றதை காட்டுது. அப்படியே வாசிங்க. அடுத்தது, இன்னுமாக மற்றவர்களால் போதிக்கப்படுவதற்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் விருப்பம் தெரிவிக்காமல் தான் மாத்திரமே பேச வேண்டும் என்றும் சபையில் உள்ள யாவரையும் காட்டிலும் நான் மேன்மையாக இருப்பவர் என்றும் அவர் எண்ணுவதை சுட்டி காட்டுவதாக நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணக்கூடிய சகோதரர், நான் பேசதான் கரெக்ட், மத்தவங்க பேசுறதெல்லாம் சரியில்லைன்ற ஒரு மண்ணில் அவர் இருக்கிறாரு. அப்படியே வாசிங்க. நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒருவர் நான் சகோதரில் ஒருவன் அல்ல என்றும் தனக்கு பேசும் வாய்ப்பு இருக்கும் போது மாத்திரமே சபைக்கு வர வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு சகோதரனுக்காக நான் அஞ்சுகிறேன். ரொம்ப பயப்படுறேன். இந்த மாதிரி தான் பேசக்கூடிய மீட்டிங் மட்டும் வரும், மற்ற யாரும் பேசக்கூடிய மீட்டிங் நான் வரமாட்டேன் இருக்கிறாருன்னா அந்த சகோதரனுக்காக ரொம்ப அஞ்சுறேன் சொல்லி அடுத்து சொல்றாரு பாருங்க. அவருடைய நன்மைக்காக அவரை தேர்ந்தெடுக்காமல் அவர் நன்மைக்காக என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க. அடுத்தது, அந்த சகோதரனை ராஜ்யத்துக்கு தகுதியற்றவராக மாற்றக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டாம். நாம் அந்த சகோதரனையும் அவருடைய நலனையும் சபை மற்றும் அதன் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ராஜ்யத்துக்கு தகுதி ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டெம்பரவரியா அவர் எலெக்ட் பண்ணாம இருக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எல்டரா எலெக்ட் பண்ணாததுக்கு ரீசன் அவர் டீமே பேசுவா இருக்கக்கூடாது. டீமே பேசுவா இருந்தாரு என்ன பண்ண வேண்டியதில்லை, எலெக்ட் பண்ண. ரெண்டாவது, அவர் பேசக்கூடிய மீட்டிங்ஸ் மட்டும் வராது, மற்ற எந்த சகோதரர்கள் வந்து பேசக்கூடிய சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு அவர் மைண்ட் இல்லைன்னா அப்படிப்பட்ட எல்டர்ஸ் என்ன பண்ண வேண்டியதில்லை, தேர்ந்தெடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. மூணாவது, புதிதாய் வந்த சகோதரா இருக்கிறாருன்னா, நோவைஸ், புதுசா இப்போ சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறாரு, அர்ப்பணிச்சிருக்கிறார், அவரை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்படின்னா இதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா எல்டர்ஸ் தேர்தலில் தகுதியான மூப்பர்களை தகுதியான எண்ணிக்கையில் சரியான விதத்தில் நம்ம கைகளை உயர்த்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோமா? அவருடைய ஊழியங்கள், அவருடைய வாய்ப்புகள், நம்ம என்ன செக் பண்ணோம், இதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கலாம் மைண்டில். இதெல்லாம் யாருடைய ஊழியத்தினுடைய முக்கியத்துவம்? எல்டர்ஸுடைய ஊழியத்தினுடைய முக்கியத்துவம். இப்போ அடுத்தது யாரு? டீக்கன்ஸ். ஸோ டீக்கன்ஸினுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரி இப்போ யாரை மறந்துடலாம் மீன்ஸ் யாரை ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ டீக்கன்ஸ்குள்ள வந்துடலாம். இப்போ டீக்கன்ஸுடைய ஊழியம் என்ன? டீக்கன்ஸுடைய பிரதானமான ஊழியம் என்ன சொல்லலாம்? இக்லீஷ் அரேஞ்ச் பண்ணலாம், டீ, ஸ்நாக்ஸ், லஞ்ச் பிளான் பண்ணுறது, இந்த ஆடியோ சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த வேலைகள் இல்லை. இந்த வேலையை செய்யறதுக்கு டீக்கன்ஸ் தேவை. கரெக்டா? அதுக்கு தான் நாமினேட் பண்ணியிருக்கிறோம். டீக்கன்ஸ் தேவை. இந்த டீக்கன்ஸை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம்? இந்த டீ, சேர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னா, டீக்கன்ஸ் தேர்ந்தெடுக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? இல்லை, என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தா, இந்த சேர் கரெக்டாக போடுறாரா, அந்த தாளந்து இருக்குதா, அடுத்தது டீ கரெக்டாக கப்பில் ஊற்றி கொடுக்குறாரா, சாப்பாடு கரெக்டாக அந்த பாத்திரத்தில் போட்டு கொடுக்குறாரா, இதை கரெக்டாக போட்டு கொடுத்தா இந்த வேலையை என்ன பண்ணலாம்? செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? இந்த வேலையை செய்யறதுக்கு கரெக்டாக டீ எடுத்து கப்பில் ஊற்றி கொடுக்கணும் டைமுக்கு, சாப்பாடு எடுத்து பிளேட்டில் போட்டு கொடுக்கணும் டைமுக்கு, சேர் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த தாளங்க இருந்தால் போதும் போதா இந்த வேலையை செய்யறதுக்கு? நான் கேட்குறேன், டெம்பரவரியாக கேட்குறேன். உலகத்தில் போதும், ஆனால் இந்த வேலையை செய்யறதுக்கு இது இங்கேயும் இருக்கா? ஆவிக்குரிய பரிசுத்தோர் மத்தியில் இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம டீக்கன்ஸ் நாமினேட் பண்றோம். அப்படி இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சுல எங்க? ஆதிகால சபையில. அப்படி இந்த ஊழியத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, சாப்பாடு பரிமாறது ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? சபையார்கிட்ட கேட்கறாங்க, சபையார் தேர்ந்தெடுக்கிறாங்க யார்? டீக்கன்ஸ். இப்போ சாப்பாடு போறது பிரச்சனை வந்துச்சுன்னா யாரை செக் பண்ணணும்? ஒருத்தரை வர வச்சு சாப்பாடு யார் கரெக்டா பாகுபாடு இல்லாம போடுறான்னு பார்த்து போட வச்சுக்கலாம்ல. அதுவா பார்த்தாங்க?
அதை பார்க்கல. எதை பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த வேலையை செய்யறதுக்கு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரவோரையும் நிக்கோரோனரையும் தீமோனையும் பர்மனையாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தான இங்க டீக்கன்ஸை எலெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டீக்கன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு சாப்பாடு பிரச்சனைக்கு எதை பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அப்போது விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைந்தவனும் ஆகிய அப்படின்னா சாப்பாடு பரிமாறத்துக்கு ஏன் பிரதர் இந்த குவாலிஃபிகேஷன்? அங்க பிரச்சனை என்ன? சாப்பாடு பரிமாறுது. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சாப்பாடு யார் போடுவோம் கரெக்டா நிக்க வச்சு போட வச்சிருக்கலாம். ஆனா அதுவா பார்த்துருக்காங்க. அப்படி ஏன் இந்த குவாலிஃபிகேஷன் தேவை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இதை எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் பரிசுத்தாவில் நிறைஞ்சவர்களா இல்லைன்னா இங்க செய்யக்கூடிய வேலையில பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஒருவேளை நல்ல சேர் போற டேலண்ட் இருக்கும், ஆனா இந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர் மட்டும்தான் இந்த வேலை செய்ய முடியுமா? உலகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஆனா ஏன் இந்த ஊழியத்தை இக்லீஷியல் செய்யும் போது இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை எதிர்பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது யாருக்கு செய்யக்கூடிய ஊழியம்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ரோல் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் உண்மையும் மொத்தமா செய்யணும்னா இந்த வேலையை திங்க் பண்ணி பார்க்கணும். அவங்க நான் ஒரு சேர் போடக்கூடிய வேலை செய்யணும், அது யார் வந்து உட்கார்ற இடம்? ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு சகோதரர் வந்து உட்கார இடம். அவங்க சமாதானமா வந்து உட்காந்து சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ற அப்படின்னா எப்போ வந்து போடுவார் அந்த சேரை? எப்போ வந்து இந்த வேலையெல்லாம் கரெக்டா செய்வாங்க அப்படின்னா இதை சரியா புரிஞ்சவரா இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த ஸ்பிரிட்ல இந்த வேலைகள் பர்ஃபெக்டா பண்ணுவார். ஒரு வேலை இதை சரியா புரியாத இருந்தாருன்னா இந்த வேலைக்கு எப்போ வருவார்? ஆல்ரெடி எல்லோரோ யாராவது போட்டு பார்த்தார், அப்புறம் வருவார். சில நேரத்தில் வராமல் போயிடுவார், சில நேரத்தில் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேற ஒரு வீட்டு காரியத்துக்கு போயிடுவார். அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சகோதரன் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியம் அப்படி செஞ்சுதான் நம்ம உட்காரணும் அவசியம் இல்லை. கரெக்டா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய சகோதரர் தேவையில்லை. அது யாரும் சேர் போட்டு உட்காந்துட்டு போயிடலாம், நம்மளே உட்காந்துட்டு போயிடலாம். ஏன் அதை கொடுக்குறோம்? இதை உண்மையை மொத்தமாக சகோதரர் செய்வாங்க நம்ம கொடுக்குறோம். கரெக்டா? அப்படி செய்யக்கூடிய சகோதரரை பார்த்து பண்ணணும். அதே நேரத்தில் அங்கே பண்ணவர் ஒருத்தர் ஸ்டீஃபன். அவர் சாப்பாடு போகிறது மட்டும் கரெக்டாக பண்ணாரா? அது மட்டும் இல்லை, அவர் சத்தியத்தில் அவ்வளோ ஷார்ப்பு, யாரையும் நிற்க முடியல. பிரதர் டீக்கன் ஸ்டீஃபன் அங்கே பரிசேயர் சதுசேயர் கூட்டமே உட்காந்துருக்குது. இவர் பேசக்கூடிய வார்த்தை யாரால எதிர்த்து பேச முடியல, அங்க இருக்கிறவங்க சகோதரர்கள் பேசவே முடியல. அந்த அளவுக்கு சத்தியத்துல கிளாரிட்டி இருந்துச்சு. அப்படி இருக்கணும் டீக்கன்ஸ். ஆனா 100% எதிர்பார்க்க முடியுமா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 75. அப்போ அதே நேரத்தில் டீக்கன்ஸாக இருக்கணும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கக்கூடாது. பட் இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். உதவிக்காராக இருக்கிறவங்க, மதுபான பிரியர், இழிவான எல்லாமே தனித்தனியாக பார்த்துருப்போம். ஆனால் மெயினாக எதிர்க்கூட தெரியுங்களா? டபுள் டங். ஏன்? எல்டர்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் சபையார்கிட்ட ஒரு மாதிரியும் பேசக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்குறோம். வாசி அந்த வார்த்தைகளை. இருக்கு நாக்கு இல்லாதவர்கள் அவர்கள் தங்கள் பேச்சில் நேர்மையாகவும் நேரடியானவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒருவரிடம் ஒன்றையும் மற்றவரிடம் வேறொன்றையும் பேசுபவர்களாகவோ அல்லது பாசாங்குத்தனமானவர்களாகவோ இருக்கக்கூடாது. அவர்களின் வார்த்தைகளில் நண்பகத்தன்மை இருக்க வேண்டும். டபுள் டங் இருக்கக்கூடாது. சரியா பேசணும், கிளியரா பேசணும், உண்மையா பேசணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரதானமான ஊழியத்தை உண்மை மொத்தமா செய்யக்கூடியவங்க தான் டீக்கன்ஸ். அப்படின்னா அந்த மாதிரி சகோதரர் நம்ம நாமினேட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்களா செக் பண்ணி பார்த்து தகுதியானவர்களை தகுதியான எண்ணிக்கையில தேர்ந்தெடுக்கிறது நம்ம பண்ண தாராளமா கைகளை உயர்த்தலாம். எல்டர்ஸ் ரோல் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம வழி நடத்துறதுக்கு, ஆவிக்குரிய விதத்தில் நம்ம கைட் பண்ணுறதுக்கு. டீக்கன்ஸுடைய ரோல் தற்காலிகமாக டெம்போரல் ஒர்க்குக்காக தேவைகளுக்காக பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துக்கு. இந்த 2 ஊழியத்துக்காக இந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியத்துக்கு வந்துட்டு நம்ம கைகளை உயர்த்துறோன்னா ஒரே ரீசன் தான் இருக்கும் நம்ம கையை உயர்த்துறதுக்கு. என்ன ரீசன்? பார்த்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்த எல்லா தகுதிகளும் எல்லா குவாலிஃபிகேஷன் கேரக்டரும் 75 அபோவ் இந்த சகோதரனுக்கு இருக்கு. அதனால நான் கையை தூக்குறேன்.
கையை கீழே போற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். ஒரே காரணம் தான் இருக்கு. இந்த சகோதரன் நான் கையை தூக்க மாட்டேன்றதுக்கு வசனத்தின் அடிப்படையில் இருக்க தகுதிகள்ல மெஜாரிட்டி கேரக்டர் இல்ல, அதுக்காக நான் கையை கீழே போறேன். இந்த ரீசனை தவிர்த்து வேற எந்த ரீசனும் இருந்துச்சானாமே அது முற்றிலும் மாம்சத்தினுடைய ஆவின்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனத்தாழ்மையோட ஜப சிந்தையோட யாரையும் பாயிண்ட் பண்ணி பார்க்காம நம்மளையே தேவன் முன்னாடி உண்மை மொத்தமா காமிக்கிறதுக்காக மட்டும் நம்ம கையை தூக்கணும், கையை தூக்க வந்திருக்கிறோம். வேற யாரை பத்தியும் இவங்க அவங்களுக்கு கை தூக்குறாங்களா, அவங்க இவங்க கை தூக்குறாங்களா, அதை பார்க்கறதுக்கான இடம் இது இல்லை. நம்ம யாருக்கு தேவனுடைய ஆவியினால தூக்குறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஒரு எலெக்ஷன்ல நம்ம கடந்து போகலாம். ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வார்த்தையை தேவன் தாமே நம் அனைவருக்கும் தன் தயவுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம்.